தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையோடு நிறைவடைகிறது. 234 தொகுதிகளிலும் இதுவரை 3200க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல். விருதுநகர் அருகே திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை. அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, தேமுதிகவின் விஜய பிரபாகரன் உள்ளிட்டோருக்கு ஆதரவு திரட்டினார். தமிழ்நாடு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில ஏறக்குறைய 23 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கி சாதனை படைத்திருக்கிறோம் என்றால் அந்த சாதனைக்கு பொறுப்பேற்று செயல்பட்டவர் தான் இவர். திரைப்படத்தில் தந்தைக்கு வாக்கு கேட்ட நிலையில் நேரில் மகனுக்கு வாக்கு கேட்டு வந்துள்ளேன். விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனுக்கு வாக்கு கேட்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ருசிகர பேச்சு. இவருடைய அப்பாவுக்கு ஓட்டு கேட்டு திரைப்படத்தில் நடிச்சேன். இன்று அவருடைய அருமை மகனுக்கு முதலமைச்சரா இன்றைக்கு நேரடியாக வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். கருணாநிதி பற்றி எடப்பாடி பழனிசாமி பொய் பேசுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. காமராஜர், ஜானகி ஆகியோர் இறந்த பிறகு மெரினாவில் அடக்கம் செய்ய இடம் தர கருணாநிதி மறுத்ததாக கூறுவதும் பொய் என்று பதில். விருந்தினர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா? அதேபோல அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். அரசு ஊழியர்களை தாங்கள் ஏமாற்றிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது பொய் என்று முதலமைச்சர் பேச்சு. அரசு ஊழியர்களின் வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது என்றும் திட்டவட்டம். அரசு ஊழியர்களை ஆசை வார்த்தை காட்டி திமுக அரசு ஏமாத்திடுச்சு என்று பழனிசாமி பேசியிருக்கிறார். அப்படி ஏமாத்திருந்தா அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் என்னை கோட்டையில் வந்து சந்திச்சு நன்றி சொல்லி எனக்கு இனிப்பு ஊட்டி இருப்பாங்களா? சொல்லுங்க. புதுச்சேரியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாளர்களுடன் கடைக்கு சென்று தேநீர் அருந்தினார். வீடியோ வெளியிட்டு நடித்து வரும் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரை நம்ப வேண்டாம். விராலிமலை பரப்புரையில் துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. ஒரு நாடக கம்பெனி மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ஷோ காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை நம்பாதீங்க. தேர்தல் சொன்ன காணாம போயிடுவாரு. உங்களை வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டார். உங்களுக்கு தெரியும் அவரை பத்தி. அதுக்கப்புறம் அவருக்கு இருக்க குவாரி பிசினஸ் அதை பார்க்க போயிடுவாரு. பாஜகவிற்கு தேர்தலில் நிறுத்த வேட்பாளர்கள் கிடைக்கவில்லை என சீமான் விமர்சனம். பாஜக நுழையக்கூடாது என்றால் காங்கிரஸ் நுழையலாமா என்றும் கேள்வி. பிஜேபி வரக்கூடாது, சரி, காங்கிரஸ் வரலாமா? பிஜேபியை எதிர்க்கிறதில் எப்படி காங்கிரஸ் அயோக்கிய காங்கிரஸை நீ புனிதப்படுத்துகிறாய்? தேர்தலில் இருந்து திருமாவளவன் விலகியதன் மூலம் திமுக கூட்டணியில் சலசலப்பு இருப்பது வெளியாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார். அந்த தொகுதியிலும் வெளியே வந்திருக்காங்க. அது அவங்களுடைய கூட்டணியினுடைய சலசலப்பை காட்டுது. தமிழ்நாட்டில் தேர்தலை ஒட்டி மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நாளை பரப்புரை. மதுரையில் தேவேந்திர பட்னவிஸும், நாகர்கோவிலில் MR காந்திக்கு ஆதரவாக பவன் கல்யாணும் பரப்புரை என அறிவிப்பு. இரு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக வாக்குறுதி அளித்ததாக ஒப்பந்த பத்திரத்தை காட்டிய பிரேமலதா விஜயகாந்த் ஒப்பந்தம் போடவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் திருவண்ணாமலையில் பதில். 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க. சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக
இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டாரு. நான் எங்க சொன்னேன், யார் யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. சரியா? இன்னைக்கு என்ன சொல்றாரு, 1/2% ஓட்டுன்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு. அது தப்பு. சென்னையில் 2ஆம் கட்டமாக நாளை பரப்புரை செய்ய விஜய் திட்டம். வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம் தொகுதிகளில் வாக்கு சேகரிக்க அனுமதி கேட்டு காவல்துறையிடம் கடிதம் அளித்த கட்சி நிர்வாகிகள். திமுகவின் அழுத்தம் காரணமாகவே திருமாவளவன் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து பின்வாங்கிவிட்டதாக இபிஎஸ் விமர்சனம். திமுக கூட்டணியில் கட்சிகள் அடிமையாக இருப்பதாகவும் தாக்கு. அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடுதா இருந்தது. திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். ஏங்க, அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. தஞ்சாவூரில் கிரிக்கெட் விளையாடி வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் ராமநாதன். கீழ்வேலூர் அருகே எட்டுக்குடியில் ஆடு மேய்த்து வாக்கு கேட்ட நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திகா. தமிழ்நாட்டில் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகிக்கும் பணி வரும் 10ஆம் தேதி தொடக்கம். வீடு வீடாக சென்று விநியோகிக்க உள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு, வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக பிரதீப் ஜான் கணிப்பு. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் திடீர் மழை பெய்ய வாய்ப்பு. வட தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் உயர்வாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலம். வடம் பிடித்து இழுத்த பல்லாயிரம் பக்தர்கள். தமிழ்நாடு முழுவதும் ஈஸ்டர் பண்டிகை கோலாகலம். தேவாலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை. திருவெரும்பூர் அருகே கூத்தையப்பாரில் கவுன்சிலர் கொலை வழக்கில் 3 சிறுவர்கள் உட்பட 11 பேர் கைது. மதுபான பார் நடத்துவதற்கு மாமூல் கொடுக்காததால் கொன்றதாக வாக்குமூலம். ஸ்ரீரங்கம் தொகுதியில் முன்னாள் ஊராட்சி தலைவரின் வீட்டில் 11 லட்சம் ரூபாய் பறிமுதல். வாக்காளர்களுக்கு கொடுக்க மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிப்பு. சிவகாசி அருகே வீட்டில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து. வீடு இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு. மழையால் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த கொடிவேரி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. பவானி ஆற்றில் 936 கனஅடி நீர் வருவதால் அணைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புரம் அருகே அதிவேகமாக வந்த பைக்கால் விபத்து. ஸ்கூட்டரில் சென்ற இருவர் படுகாயம்.
திருத்தணி மலைக்கோயிலில் கடைபிடிப்பதில் வியாபாரிகள் இடையே தகராறு. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பக்தர்கள் வேதனை. சட்டமன்ற தேர்தலில் விஜய், சீமான் மற்றும் அதிமுக மற்றும் பாஜகவால் திமுக கூட்டணி எதிர்ப்பு வாக்குகள் பிரியும். கம்யூனிஸ்டுகள் காணாமல் போனதாக சொல்லும் இபிஎஸ் வெளியில் சென்று பார்க்கட்டும் என்றும் நியூஸ் 18 களம் 2026 நிகழ்ச்சியில் சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. சகோதரர் விஜய் ஒரு பாப்புலரிசத்தை முன்மொழிந்தபடி அவர் வருகிறார். தமிழ் தேசியத்தை முன்மொழிந்தபடி சீமான் அவர்கள். அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைத்து களம் காணுகிறது. இவையெல்லாம் வாக்குகள் பிரியும் சிதையும். சகோதரர் எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலெல்லாம் முடிந்து ஒரு ஓய்வாக ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை நாங்கள் இல்லாத மாவட்டம் எது, இடைக்கமிட்டி எது, கிளை எது இல்லை. இங்கிருந்து அவர் பயணத்தை துவங்கட்டும். கேரளாவில் இல்லையா, மேற்கு வங்கத்தில் இல்லையா, திரிபுராவில் இல்லையா, அஸ்ஸாமில் இல்லையா, ஆந்திராவில் இல்லையா, பஞ்சாபில் இல்லையா, பீகாரில் இல்லையா? இரட்டை இலைக்கும் தாமரைக்கும் சமபலம் உள்ளது என நியூஸ் 18 களம் 2026 நிகழ்ச்சியில் தமாக தலைவர் பேட்டி. பலமான தொகுதியில் போட்டியிடுவதே வீரனுக்கு அழகு என்றும் கருத்து. வெற்றி வாய்ப்பு தனக்கு இல்லாத தொகுதிகள் அப்படின்னு பார்த்து தேர்வு செஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்ற விமர்சனம் எழுது. அதை நீங்க அந்த தொகுதியிலே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்றால் விமர்சனங்கள் அதிகமாக வரும். மக்கள் நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும். அதுதான் களத்தில் இருக்கும் வீரனுக்கு அழகு. கேரளத்தில் வாக்குப்பதிவிற்கு 4 நாட்களே உள்ள நிலையில் தீவிரமடையும் பரப்புரை. பேபூர் தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அமித்ஷா ரோட் ஷோ. அசாமில் முதலமைச்சர் ஹிமந்த பஸ்வா சர்மா தீவிர பரப்புரை. மேடையில் நடனமாடி வாக்கு சேகரிப்பு. நாட்டிலேயே மிகவும் வெறுப்பை பரப்பும் முதலமைச்சர் அசாமின் ஹிமந்தா பிஸ்வா என ராகுல் காந்தி பேச்சு. ஆட்சிக்கு வந்ததும் அவரை சிறையில் தள்ளுவோம் என பரப்புரையில் எச்சரிக்கை.